கல்யாணம் பண்ண கையோட பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போய் குழியில தள்ளி டிராகனுக்கு பலி கொடுக்குறவங்கிட்ட நம்ம படத்தோட ஹீரோயின் மாட்டிக்கிறா. எதனால அவன் டிராகனுக்கு பலி கொடுக்குறான், டிராகன் கிட்ட இருந்து ஹீரோயின் எப்படி தப்பிச்சாங்கிறது தான் மொத்த கதை. கடைசி வரைக்கும் பாருங்க, படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். படத்துல நிறைய ட்விஸ்டும் இருக்கு. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஆரிய நகரத்தோட மன்னர் வீரர்களை கூட்டிக்கிட்டு ஒரு டிராகனை வேட்டையாட அதோட இடத்துக்குள்ள போறாரு. குகைக்குள்ள இறங்கி அது கிட்ட நெருங்கி போக அது நெருப்ப கக்க வீரர்கள் பாதி பேர் எரிஞ்சு போறாங்க. மீதி பேரை அது அதோட வாளாலே சுழட்டி அடிச்சு கொள்ளுது. மன்னர் கிட்ட அது நெருங்கி வர அதோட அங்க கதை முடியுது. சில 100 வருஷங்களுக்கு அப்புறம் ஆரிய நகரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஃப்ரீலேண்ட் நகரத்துல அதோட இளவரசி அவ தங்கச்சியோட விறகு வெட்டிட்டு இருக்கா. என்னடா இளவரசி விறகு வெட்டிட்டு இருக்காளேன்னு பாக்குறீங்களா? அவங்களோட நாடு வறுமையில இருக்கு. கஜானாவிலையும் காசு இல்ல. விறகு வெட்டுறது, வேட்டையாடி உணவு சேகரிக்கிறதுன்னு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்களோட அரண்மனையை நோக்கி ஒரு குதிரை வண்டி போகுது. இளவரசி எலோடி தங்கச்சி ஃப்ளோரியாவை கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போறா. அப்பா கூட ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொம்பளை பேசிட்டு இருக்காங்க. எலோடியை பார்த்ததும் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கிளம்பி போறாங்க. யார் அந்த பொம்பளை, என்ன சரியா இருக்கும் சொல்லுங்கன்னு எலடி கேட்க, உன்னை அவங்க நாட்டு இளவரசனுக்கு பொண்ணு கேட்டுட்டு போறாங்க. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னோட ஆசைப்படி உலகத்தை சுத்தி பார்க்கலான்னு அவர் சொல்ல, இதெல்லாம் ஒரு காரணமா கல்யாணம் பண்ணிக்கன்னு எலடி கேட்கிறா. நம்ம கிட்ட சுத்தமா காசு இல்ல, உன் கல்யாணம் மூலமா கிடைக்கிற காசை வச்சுதான் மக்களை வறுமையில இருந்து காப்பாற்ற முடியும்னு அப்பா சொல்றாரு. எலடி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. கல்யாண பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து காசு கொடுக்கறது அங்க வழக்கம். குடும்பமே ஆரிய நகரத்துக்கு கப்பல்ல போறாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறதால எலடி பதட்டமா இருக்கா. அதெல்லாம் சகஜம்தான் அப்பா சொன்னார்னு ஃப்ளோரியா அக்காக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கா. பசங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்த அம்மா, உப்பு காத்து உடம்புக்கு நல்லதில்ல, சளி பிடிக்கும்னு தன்னோட போர்வையை போத்தி விடுறாங்க. அவங்க பசங்களுக்கு சித்தி தான், அம்மா கிடையாது. அவங்க எவ்வளவு அக்கறையா இருந்தாலும் பசங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆரிய நகரத்தோட எல்லையத்தோட பெரிய பெரிய டிராகன் சிலையா இருக்கு. எல்லா பக்கமும் செழிப்பா பச்சை பசேல்னு இருக்கு. அரண்மனைக்கு போய் சேர்ந்ததும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில இளவரசர் வந்து உங்களை பாப்பாருன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட மந்திரி போறாரு. எலடி பதட்டமாவே இருக்க என்னன்னு அப்பா கேக்குறாரு. கல்யாணம் பண்ணிக்க போறவரு படிச்சவரா நல்ல பண்பான ஆளா இருக்கணும்னு எலடி சொல்ல, அது மட்டும் போதாது அழகாவும் இருக்கணும்னு ஃப்ளோரியா அக்காவை கிண்டல் அடிக்கிறா. சரி எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க, நாளைக்கு எலடியோட முக்கியமான நாள், அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. எதிர் பில்டிங் பால்கனில ஒரு பொண்ணு இருக்கா. அங்க இருக்கவங்க டைம் ஆயிடுச்சுன்னு அவளை கூட்டிட்டு போறாங்க. எலடிக்கு நைட்டு தூக்கம் வரல. பால்கனியில் நின்று வேடிக்கை பார்க்க தூரத்தில் மலை மேலே யாரோ தீப்பந்தத்தோட நடந்து போகிறாங்க. காலையில் அரச குடும்பம் இவங்களை சந்திக்குது. கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க பேசி பழகட்டுன்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டு மற்ற விஷயங்களை பற்றி பேச எலடியோட அப்பாவை மட்டும் கூட்டிக்கிட்டு ராணி ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. மீட்டிங் முடிஞ்சு வெளியே வர எல்லாம் சரியாக தானே போச்சு, நமக்கு வேண்டிய அளவுக்கு கோல்டு அவங்க தர ஒத்துக்கிட்டாங்களான்னு எலடியோட அம்மா கேட்க, நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே காசு தராங்கன்னு உம்முன்னு பதில் சொல்கிறாரு. எதுவும் பிரச்சனையான்னு கேட்க எதுவும் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் முகம் வாடி போயிருக்கு, எதையோ மறைக்கிறாருன்னு மட்டும் தெரியுது. கல்யாணத்துக்கு தேவையான பந்தல் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்க அங்கே ராணி இருப்பாங்க. எலடியோட அம்மா அங்கே போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்க, சொந்தக்காரங்களாயிட்டோம், பேசி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல, உங்களுக்கு காசு தேவை இருந்துச்சு, எங்களுக்கு பொண்ணு தேவை இருந்துச்சு, காசு கொடுத்து பொண்ணை வாங்கியாச்சு, உங்களோட சொந்தம்லாம் எங்களுக்கு வேணான்னு அந்த ராணி சொல்ல, எலடி கிட்ட அவங்க அம்மா போய் இந்த கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்ல, அப்பா என்ன சொல்றாருன்னு எலடி கேட்க, உங்க அப்பா எதையோ மறைக்கிறாருன்னு மட்டும் தெரியுதுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த நேரம் அப்பா உள்ள வராரு. நாளைக்கு கல்யாணம் இருக்கு, எலடியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அங்கிருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. காலையில கல்யாணம் நடக்குது. மோதிரம் மாத்திக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட எலடிய மலை மேல இருக்கிற குகை கோயிலுக்கு மாப்பிள்ளை ஹென்றி கூட்டிட்டு போறான். முன்னோர்களுக்கு காணிக்கை செலுத்தணும்னு அங்க ராணி வித்தியாசமான ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில 100 வருஷங்களுக்கு முன்னால இவங்களோட முன்னோர்கள் இங்க வாழ வந்தப்போ அங்க ஒரு டிராகன் ஏற்கனவே இருந்துச்சான். சண்டை போட்டு அதை ஜெயிக்க முடியல. அதால அது கூட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்களாம். ஒப்பந்தப்படி மன்னர் அவரோட 3 பொண்ணுங்களையும் டிராகனுக்கு உணவாக கொடுத்து தான் இந்த நாட்டை உருவாக்குனதா சொல்லி ஒரு கோல்டு காயினை பள்ளத்தில் போட்டுட்டு ஹென்றி எலடி 2 பேர் உள்ளங்கையிலையும் கத்தியால் கோடு போட்டு ரத்தம் ஒன்றா படுற மாதிரி சேர்த்து வச்சு கட்டி வினோதமான சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. சடங்கு முடிஞ்சதும் இனி எலடியும் நம்மளோட ரத்தம் தானே ராணி சொல்கிறாங்க. தூக்கிட்டு தான் போகணும்னு எலடியை ஹென்றி தூக்கிட்டு போகிறான். எலடி கண்ணை மூடி தோள்பட்டையில் சாய திடீர்னு அந்த பையன் பள்ளத்தில் எலடியை தூக்கி போட்டுடுறான். கீழே விழுந்த அதிர்ச்சியில் எலடி மயங்கிடுவா. மயக்கம் தெளிஞ்சு ஹெல்ப் பண்ண சொல்லி கத்துவா. யாரும் தான் அங்கே இல்லையே. கோவத்தில் போட்டுட்டு இருந்த நகையெல்லாம் தூக்கி எறிய அங்கே ஏற்கனவே நிறைய நகை இருக்கும். பக்கத்தில் ஏதோ படபடன்னு சத்தம் கேட்க அங்கே போய் பார்த்தா குருவி மேலே தீ பிடிச்சிட்டு இருக்கும். மண்ணை வாரி போட்டு அதை காப்பாற்ற ட்ரை பண்ணுவா. ஆனால் அது பிழைக்காது. கொஞ்ச நேரத்திலேயே 1000க்கு மேலே குருவிங்க தீல எரிஞ்சிக்கிட்டு பறந்து வர ஏதோ பிரச்சனைன்னு எலடி ஓடி போய் மறைஞ்சிப்பா. உள்ளே இருக்க டிராகன் ஒன்று உன்னோட பேர் என்னன்னு எலடியை கேட்க, பேரை சொல்லிட்டு என்ன வேணும்னு அதுக்கிட்ட எலடி கேட்குறா. எனக்கு தர வேண்டிய 3 உசுருன்னு டிராகன் சொல்லுது. எலடிக்கு ஒன்றுமே புரியலை.
நீ என்னதான் மறைஞ்சி ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் உன்னோட உடம்புல ஓடுற ராஜ ரத்தம் நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துடுச்சுன்னு டிராகன் நெருப்பை கக்குது. எலடி ஓடி போய் குகைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறா. ஆனா காலில் நெருப்பு பட்டுடும். அரண்மனையில இருக்கும்போது பால்கனியில பார்த்து அந்த பொண்ணு இங்க செத்து பொணமா கிடப்பா. நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும்னு காயத்து மேல கட்டு போட்டுக்கிட்டு வெளியே போக வழியை தேடிட்டு போவா. ஒரு கட்டத்துல பெரிய பள்ளம் வரும். அதை தாண்டி போக அங்க அட்டை பூச்சிங்கெல்லாம் மின்மினி பூச்சி மாதிரி கொத்து கொத்தா தொங்கிட்டு மின்னிக்கிட்டு இருக்கும். அதை பிடிச்சி துணியில கட்டி வச்சு எடுத்துப்பா வெளிச்சத்துக்காக. மேல இருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்க அதை எலடி குடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு மேல டிராகன் நெருப்பு கக்க ஜஸ்ட் மிஸ் ஓடி போய் கோயிலுக்குள்ள ஒளிவா. அங்க நிறைய பொண்ணுங்களோட பேரு செவத்துல எழுதியிருக்கும். எலடி டயர்ல அசந்து தூங்கிடுவா. எழுந்து பார்த்தா அவ புடிச்சிட்டு வந்த அட்டைப்பூச்சிங்க எல்லாம் அவ காயத்து மேல ஓடிட்டு இருக்கும். அதை பிச்சு எடுக்க காயம் ஆறி போயிருக்கும். அட்டைப்பூச்சிங்களுக்கு காயத்தை குணப்படுத்துற சக்தி இருக்கும். இதுக்கு முன்னால குகையில மாட்டிக்கிட்ட பொண்ணுங்க எல்லாரும் குகையோட வழி எல்லாத்தையும் செவத்துல மேப் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதுல வெளியே தப்பிச்சு போற வழியை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி எலடி போக சூரிய வெளிச்சம் குகைக்குள்ள விழும். அந்த இடத்துக்கு மேல போக கிறிஸ்டல் மேல ஏறி போகணும். மெல்ல மெல்ல மேல ஏறி போவா. கீழே டிராகன் அவ போறதையே பார்த்துட்டு இருக்கும். மேல வந்ததும் வெளியே போகலான்னு பார்த்தா பெரிய பள்ளமா இருக்கும். கீழே இறங்கவே முடியாது. தூரத்துல குதிரையில சில பேர் வருவாங்க. அவங்கள பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு எலடி கத்துவா. டிராகன் இவன் முன்னால வந்து நெருப்ப கக்க ரெடி ஆகும் போது எலடி பேரை சொல்லி குகையில ஆளுங்க கத்துவாங்க. இவ எங்க போயிட போறா, உள்ள கருவங்களை போய் பார்க்கலான்னு டிராகன் இவளை விட்டுட்டு குகையை நோக்கி போகுது. எலடி திரும்பவும் வந்த வழியாகவே கீழே இறங்குறா. அவங்களோட குரல் சத்தத்தை கேட்டுக்கிட்டே உள்ள போற வழியில ஒரு திட்டு மேல 3 டிராகன் குட்டியோட எலும்பு கூடுங்களும் முட்டை ஓடும் இருக்கும். ஆரம்பத்துல அரசர் டிராகனை வேட்டையாட வீரர்களோட வந்தாருன்னு சொன்னேன்ல, அவங்க வரும்போது இந்த முட்டையில இருந்து டிராகன் குட்டிங்க வெளியே வந்திருக்கும். அதை அவங்க கொன்னுடுவாங்க. அந்த கோவத்துல தான் டிராகன் எல்லாரையும் கொன்னுட்டு அரசர் கிட்ட போக என்னை விட்டுடுன்னு அவர் கெஞ்சுவாரு. உன்னை கொல்ல மாட்டேன், என்னோட சந்ததியை நீ அழிச்சிட்ட, நான் சாகுற வரைக்கும் உன்னோட குடும்பத்துல பிறக்கிற பொம்பளை பசங்களை எனக்கு பலி கொடுக்கணும்னு, இல்லைன்னா மொத்த நாட்டையும் அழிச்சிடுவேன்னு டிராகன் சொல்ல ஒவ்வொரு தலைமுறைக்கும் 3 பொண்ணுங்களை இவங்க பலி கொடுக்குறாங்க. இப்ப நடக்கிற கதைக்குள்ள போவோம். குகைக்குள்ள எலடியை தேடி வந்திருக்கிறது அவங்க அப்பா தான். எலடி அப்பா கூட வந்த 2 பேர் டிராகன் கொல்ல. 3ஆவதா வந்த ஆள் ஓடி போய் ஒளிஞ்சிப்பான். டிராகன் அப்பாவை நோக்கி வேகமா வர அவர் வாளை எடுத்துக்கிட்டு சண்டை போட போவாரு. டிராகன் அவரை வாழலே சுழற்றி அடிக்கும். எதுக்காக இங்க வந்த டிராகன் கேட்க எலடியை தேடி வந்திருக்கேன், எங்களை மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்லுவாரு. அவளை கூப்பிடு, உன்னை விட்டுடுறேன், அவ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு டிராகன் சொல்லும். அப்போ எலடி கிட்ட அப்பா சொல்றாரு, நான் மக்களை காப்பாத்துறதுக்காக உன்னை காசுக்காக வித்துட்டேன், உன்னை அப்படியே விட்டுட்டு போலான்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல, அப்பாவை மன்னிச்சுட்டு நான் சொல்றதுதான் கேட்கணும், என்ன ஆனாலும் வெளியே வராதுன்னு சொல்றாரு. கோவமான டிராகன் அப்பாவோட நெஞ்சு மேல காலை வச்சு நசுக்கி அவரை காயப்படுத்துது. 3ஆவதா ஒளிஞ்சிட்டு இருந்த ஆள் தப்பிச்சு போக மேலே ஏறும்போது மண் சரிஞ்சு சத்தம் வருது. டிராகன் சத்தத்தை நோக்கி பறந்து போக எலடி அப்பா பக்கத்துல வரா. கயிறு தொங்கிட்டு இருக்கு, அதை பிடிச்சி மேலே ஏறிப்போ, அம்மாவும் ஃப்ளோரியாவும் உனக்காக கப்பல்ல காத்துட்டு இருக்காங்கன்னு அப்பா சொல்றாரு. டிராகன் அந்த 3ஆவது ஆளா போட்டு தள்ளுற கேப்ல எலடி மேலே ஏறி வெளியே வரா. குதிரையில ஏறி வேக வேகமா போக டிராகன் குகையை விட்டு வெளியே வருது. குதிரையை மட்டும் ஓட விட்டுட்டு கல் திட்டுக்கு கீழே எலடி ஒளிஞ்சிக்கிறா. டிராகன் மலை மேல எல்லா பக்கமும் நெருப்ப கக்கி அந்த இடத்தையே ரணகலமா மாத்துது. அரண்மனையில இருக்க ராணி இதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியும்னு கிளம்ப, எங்க போறேன்னு அரசர் கேட்க பிரச்சனையை சரி பண்ண போறேன்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. கப்பல்ல அம்மாவும் ஃப்ளோரியாவும் எலடிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவை உடைச்சிக்கிட்டு ராணி உள்ள வரா. ஃப்ளோரியாவை தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க. தடுக்க போன அம்மாவையும் கத்தியால குத்துறாங்க. எலடிக்கு பண்ண மாதிரியே ஃப்ளோரியாவுக்கும் அந்த சடங்கை பண்ணி அவளையும் பள்ளத்துல தள்ளி விட்டுறாங்க. ஃப்ளோரியாவை டிராகன் தூக்கிட்டு போய் அது பக்கத்திலே வச்சுக்கும். ஃப்ளோரியா மயக்கத்துல இருக்க. உங்க அக்கா உன்னை தேடி கண்டிப்பா வருவான்னு டிராகன் அவ பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கு. எலடி கீழே இறங்கி போயிட்டு இருக்கும் போது குதிரையில அம்மா வராங்க. எலடி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. எலடி குகைக்கு திரும்ப போறா. குகைக்குள்ள இறங்கி சுத்தி இருந்த கவசம் எல்லாத்தையும் பொறுக்கி கோபுரமா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அதுக்கு கீழே மண் மூட்டையை வச்சு அதுல ஒரு ஓட்டையை போடுறா. மண்ணு மொத்தமா காலியாகும் போது இதெல்லாம் கீழே விழுந்து சத்தம் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு மண்ணு சரிஞ்சு எல்லாம் கீழே விழ சத்தம் வருது. டிராகன் அந்த இடத்த நோக்கி பறந்து போக ஃப்ளோரியாவை எலடி எழுப்புறா. ஃப்ளோரியாவால நடக்க முடியல. மேல இருந்து கீழே விழுந்ததால காலில் அடிபட்டு இருக்கு. மெல்லமா தான் நடந்து போக முடியுது. அதுக்குள்ளேயே டிராகன் திரும்ப வர தங்கச்சியை ஒளிஞ்சிக்க சொல்றா. டிராகனுக்கு நடந்த உண்மையை சொல்லியாகணும்னு எலடி வாளை எடுத்துக்கிட்டு டிராகன் முன்னால போறா. நான் அவங்கள ஒருத்தி கிடையாதுன்னு எலடி சொல்ல டிராகன் அவ சொல்றத கேட்காம அவ மேல நெருப்ப கக்குது. பின்னால இருந்த தண்ணியில விழுறா. கை மேல நெஞ்சு மேல எல்லாம் நெருப்பு பட்ட காயம், வழியில துடிக்கிறா. ஃப்ளோரியா அவ பக்கத்துல இருந்த வாளை தூக்கி போடுறா. அதை எடுக்க போக டிராகன் எலடியை பிடிச்சி நசுக்குது. இடுப்புல வச்சிருந்த சின்ன கத்தியை வச்சு அதோட கண்ணுல குத்துறா. எலடி குத்த டிராகனுக்கு கண்ணு மங்களா தான் தெரியுது. கீழே இருந்த வாளை எடுத்துட்டு போய் அதோட நெஞ்சில குத்துறா. எலடிய டிராகன் பிடிச்சி தூக்க அதோட கையிலையும் குத்துறா. எலடி நொண்டி நொண்டி இன்னொரு வாளை எடுக்க நடந்து போக டிராகன் அவ பின்னாலேயே அதுவும் நொண்டி நொண்டி வருது. அப்போ ஒரு விஷயத்த நோட் பண்றா. கீழே சவத்தை ஒட்டி சின்னதா ஒரு வளைவு இருக்கு. அது மேல படுற காத்து திரும்ப வந்த பக்கமே போக அது முன்னால போய் நிக்கிறா.
டிராகன் நெருப்பை கக்க எலடி சைட்ல எகிரி குதிக்கிறா. நெருப்பு டிராகன் முகத்து மேல விழ அது காயம் பட்டு கீழே விழுந்துடுது. எலடி டிராகன் கிட்ட அவரோட கையில இருக்க காயத்தை காட்டி இப்படிதான் அவங்க எங்களை அவங்க பரம்பரையா மாத்துறாங்கன்னு சொல்றா. என்னோட தங்கச்சி கையிலயும் இந்த காயத்தை பார்க்க முடியும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு எலடி சொல்ல என்ன கொன்னுடுன்னு டிராகன் சொல்லுது. ஆனா எலடி அந்த அட்டை பூச்சிங்களை புடிச்சுக்கிட்டு வந்து டிராகனோட காயத்து மேல விட்டுறா. அரண்மனையில 3வது பொண்ணை கல்யாணம் பண்ற வேலை நடந்துகிட்டு இருக்க எலடி உள்ள வரா. கல்யாண பொண்ணு கிட்ட அவங்க ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வெளியே போக சொல்றா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏமாத்தி எந்த பொண்ணோட உசுரையும் உங்களால பறிக்க முடியாதுன்னு எலடி சொல்ல ராணி எலடியை பார்த்து டிராகன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டா உன்னை பார்த்து பயப்படணுமான்னு கேட்க நீ என்ன பார்த்து பயப்பட வேணான்னு எலடி சொல்றா. அரண்மனையோட மதில் சுவர் மேல டிராகன் வந்து உட்காருது. எல்லாரும் தலைதறிச்சு ஓட அரச குடும்பத்து மேல டிராகன் நெருப்ப கக்குது. எலடி அங்கிருந்து தன்னோட சொந்த நாட்டுக்கு அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு போறா. அம்மா நாட்டை பார்த்துக்க எலடி தன்னோட ஆசைப்படி உலகத்தை சுத்தி பார்க்க போக அவ கூடயே டிராகனும் பின்னால போகுது. அவ்வளவுதான். படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.